ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒட்டாத பிசுபிசுப்பு இல்லாத சூப்பரான உதிரியான உப்புமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பெரிய ரவை எடுத்திருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கை விடாமல் கிளறணும். இல்லைனா லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சா கூட ரவை தீஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்லா கை விடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வறுபட்டிருக்கு. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, அதோடவே சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். எனக்கு பொதுவாக மேக்ஸிமம் சமையலில் சீரகம் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா டைஜஸ்ட் ஆகும், ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. உளுந்து, கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், அதோடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நிறையா போட்ட அளவுக்கு உப்புமாவோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அதிகமாக தக்காளி சேர்த்துட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. தேவையான அளவுக்கு சால்ட், அதோடவே கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் ரெண்டுமே குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதோட கொடமிளகா, பச்சை பட்டாணி ரெண்டுமே சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்கலை. இதுவே எங்கள் 2 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் ரவைக்கு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். நம்ம எதில் ரவை எடுக்கிறோமோ அதில் 2.5 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா காய் வேகும் போது கொஞ்சம் தண்ணி குறையும், அதனால தான். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. வெஜிடபிள்ஸுமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா ரவை நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமா ஸ்டிக்கியாக இருக்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி நல்லா உதிரியான உப்புமா தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் நல்லா குழஞ்சி வெந்திருந்தால் தான் பிடிக்கும். அதோட தயிர் சேர்த்து சாப்பிடும்போது அந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.